திறக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிற பசங்களாம் நல்லவங்க இல்ல. ஐஸ் வச்சுட்டு வாங்க. ஐஸா? குச்சி ஐஸ். ஓ அதான். நீங்க எதை நினைச்சீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் நினைக்கல. அது சரி, யார பார்க்க வந்திருக்கீங்க? சிம்மாதிரி வீடு எங்க இருக்கு? எத்தனையோ வாட்டி கேட்டேன், ஒத்து வரல. அதோ அங்கதான். லூசு மாதிரி தெரியுதா இல்ல முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி வந்து நிக்கிறீங்க? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கைமா பண்ணிடுவேன். இன்னொரு வாட்டி உங்களை ஜட்டி இல்லாம பார்த்தேன், நறுக்கிடுவேன் நறுக்கி. அம்மா எங்களை தேடுவாங்க. அப்ப ஓடு ஓடு ஓடி போ. டேய் இங்க வாடா. இதோ வந்துட்டேன் மாமா. நம்ம வாழ்க்கையில நாம பொதுவா என்னென்னமோ செய்வோம். ஆனா எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது என்ன? சுத்தமா இருக்கிறது. நம்ம மோடியே என்ன சொல்லியிருக்காரு? தூய்மை இந்தியான்னு சொல்லியிருக்காரு. நாம சோப்பு தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க குப்பைகளை எல்லாம் ஒரு பையில போட்டு அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. என்ன இவ்வளவு கத்தியும் ஆளைய காணும்? ஊர்ல ஒருத்தனும் இல்லையோ? வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்க பொக்கிஷமான குப்பைகளை கொண்டு வந்து என்னோட குப்பை வண்டியில போடுங்கம்மா. என்ன பண்றீங்க எல்லாரும் வீட்ல? வாங்க. அட என்னமா பண்ற? குப்பைய குப்பை வண்டியில கொட்ட சொன்னா ஏன் தலையில கொட்டிட்டு இருக்க? ஓஹோ, நம்ம ஊரே குப்பை போடு. கிளியோபாட்ரா, என்ன குப்பைய குப்பை போட வந்த மாதிரி இருக்கு? என்ன மீனாட்சி, புருஷன் ஊர்ல இல்லன்னா இத்தனை பாக்கெட் வருது? என்ன பாக்கெட்? பால் பாக்கெட். என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாரு. மல்லி வந்துட்டா. மல்லி மட்டும் வரல, சாப்பாடு வந்து. குடு. பொம்பளைக்கான எந்த லட்சணமும் உங்ககிட்ட இல்ல, அதான் உன்னை எனக்கு பிடிக்கல. சரி சரி, உனக்காக டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. உங்க அம்மா செஞ்சதா? நாய் கூட அதை சீண்டாது. நாய் கூட சீண்டாதா? ஆமா. அங்க பாரு பாரு. டேய் ஏய், மொத்தத்தையும் காலி பண்ணிடாத. ப்ளீஸ், அப்படி அறிவு இல்ல. ஏண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? என்னடா, அவனுக்கு பிடிச்சது சமைச்சு கொண்டு வந்தா பிடிக்கும்னு சொன்ன, அவன் கண்டுக்கவே இல்ல பாத்தியா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, சீக்கிரம் விழுந்துருவான். டேய் டைம் ஆயிடுச்சு, வாங்கடா. மல்லி வந்துட்டா. மல்லே சாப்பிடுயா? ஏய் வாய் மூடு. மல்லி தோசை கொண்டு வந்திருக்கியா? டேய் என்ன பொம்பளடி நீ இப்படி குடிச்சிட்டு இருக்க? டேய் பாட்டில குடி. அடி குடி. இல்ல உங்க அப்பா ஃபோன் பண்றாரு. டேய் அந்த பொறம்போக்கு எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துற? என்ன பொசுக்குன்னு கோவப்பட்டா? இவன் அப்பா பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன்டா ஞாபகப்படுத்தல? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அம்மா செத்த உடனே அந்த பொறம்போக்கு சென்னைக்கு போய் ஒரு செட்டப் வச்சுக்கணும். அவனை நேர்ல பார்த்தா துண்டா வெட்டிடுவேன். ஜாலியா பாட்டிய கட்டணுமா, வந்த காசுல பார்ட்டி பண்ணாம இல்லாம எதுக்கு அவங்க அப்பனை பத்தி பேசுற? மூஞ்ச பார்க்க முடியடா, கொஞ்சம் சிரியாண்டா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மச்சான், ஹாப்பி பர்த்டே டு யூ. அவ்வளவுதான், ஜத்து டானிங் முடிஞ்சு. மல்லே இதோ வரேம்மா.
ஆண்டி இதோட டசன் தோசையாச்சு, எழுதி வச்சுக்கோங்க. டேய், இந்த முறை ஒழுங்கா காசு கொடுக்கல தோசை கரண்டிய திருப்பி சூடு வச்சிடுவேன். ஐயோ இருங்க, இப்பயே கொண்டு வந்துறேன். காசுன உடனே எஸ்கேப் ஆயிடுவானுங்க போற போக்கு நாய்ங்க. ஏமா கத்திக்கிட்டு இருக்க? கத்தலனா வேலையாவுமா? எடுத்துட்டு போ. ம், ஆபீஸ்ல கொடுத்துட்டு வா. சரி. நில வழியில நாய்ங்கெல்லாம் காத்துக்கிட்டு கிடக்கும். பாவம் பார்த்து டிஃபனை கொடுத்தேன்னு வையே, காலை ஒடிஞ்சு அடுப்புல போட்டுருவேன். சரிம்மா. ஏண்டா இதுக்கு தானே உள்ள நேரம் வெயிட்டிங்க. டேய் சூரி, என்னடா ரன்னிங் ரேஸ்ல ஓடுறியா என்ன? இப்ப நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீங்களே எழுந்து ஓடுவீங்க. என்னடாச்சு? நம்ம ராஜ்யம் இல்ல போயிடுச்சா? மல்லிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கு. என்னது மாப்பிள்ள பாக்குறாளா? வாடா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. ஆனா மச்சான் சும்மா விடக்கூடாது. டே தம்பி, பார்த்து எத்தி நாளாச்சு. சென்னையில என்னடா பண்ணின்னு இருக்க? ஏதோ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன். அதை விடு, மல்லி கல்யாண விஷயம் என்னாச்சு? இட்லியும் தோசையும் வித்த காசுல வயித்தையே ரொப்பமுல்ல. இதுல கல்யாணம் எங்க பண்றது? மல்லி கல்யாண விஷயத்தை நீ மறந்துருக்கா? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எப்படிரா? சென்னையில மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய பூஜை பண்றாங்களாம். சில தகுதியுடைய பொண்ணுங்களை மட்டும்தான் அந்த பூஜையில உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைக்கிற பொண்ணுக்கு உடம்பு முழுக்க நகைங்களை போட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்து அனுப்பி விடுவாங்க. 10 லட்சமா? இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, மல்லி பிறந்த தேதி என்ன? ஜூன் 8. அவரோட நட்சத்திரம் என்ன சொல்லு? ஆருத்ரா. ஆருத்ரா நட்சத்திரமா? மல்லி இப்ப எங்க இருக்கு? வீட்ல தான் இருக்கா. கூப்பிடு முதல்ல. மல்லி, அடியே மல்லி. ஏ மல்லி, மல்லி மல்லி என்னடா சூரிய குரல் எகுறுதே? நான் மல்லிக்கு கல்யாணம் பேசுறியாமே? கல்யாணமா? என்ன காலைல எல்லாரும் குஷ்டு வந்துட்டீங்களா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. போங்கடா எல்லாரும் இங்க. உன் வருங்கால மாப்பிள்ளையை துரத்துகிறாயா நீ? பெரிய பாகுபலி வீர இவன். மாப்பிள்ளையம்மா மாப்பிள்ளை. எவன்டா மாப்பிள்ளை? நான் தான் மாப்பிள்ள. வேற எவன்? உள்ளகிறவனா? அந்த புறம்போக்க வெளியே வர சொல்லு முதல்ல. கிழவ மறிக்கிறான். இந்த பரதேசிங்கள்ட்ட என்னக்கா பேச்சு? அரிசி போட்டு விட போயிடுவானுங்க. எரும மாடு மாதிரி உனக்கு மல்லி கேக்குதா? நீ கல்யாணம் பண்ணிக்குவியா இல்ல பொண்ணுங்களை கூட்டு போய் துபாயில வித்துருப்பியா? துபாய் காரனுக்குன்னா கொரியா காரனுக்கு வித்துட்டு போறேன். உங்களுக்கு என்னடா? என்னடா சொன்ன? டானா சொன்ன? பெரிய மனுஷன் கூட அவன் கல்யாணம் எல்லாம் பண்ண சொல்லலடா. எதுக்காக என்ன பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறீங்க? என்ன விட்டுருங்கப்பா. அவளுக்கு எவன் கூட சம்பந்தம் பேசுறேன்னு தெரிஞ்சது வெட்டி போட்டுருவேன். சம்பந்தம் பேசுறேன்னு உன்கிட்ட எவன்டா சொன்னது? ஏதோ பூஜையில உட்கார வச்சா 10 லட்சம் பணம் தரேன்னு என் தம்பிய கிட்ட சொல்லின்னு இருந்தான். பூஜையில மல்லியை கூட்டு போய் உட்கார வைப்பான அவன் பொண்டாட்டியை கூட்டு போய் உட்கார சொல்லு. இந்த சூரிய உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் மல்லி இந்த நெஞ்சில தான் இருப்பா. என்ன தவிர வேற யாருக்காவது கட்டி கொடுக்க நினைச்ச உயிரோட புதைச்சிருவேன். டேய் டேய், எவன்டா உன்னாண்ட சொன்னது? உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிற மல்லி உனக்குதான். போ, எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்கடா. உனக்கு தான்டா. போடா இங்கிருந்து. வீணா அவ பேரு கெட்டுருண்டா. நல்ல புள்ளல, போயிடுறா இங்கிருந்து. போப்பா போ. ஊர்ல இருந்து வரையா? என்னடா சென்னையில உன்னோட சின்ன வீடு எப்படி இருக்கு? நம்ம ஊருக்கு பிடிச்ச தருத்திரம்னா நீயும் உன் பையனும் தான்டா. என்னடா அப்படி பாக்குற? அடிக்கணும்னு தோணுதா? அட்ரா. திட்டணும்னு தோணுதா? திட்டுறா. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுடா. பேசுடா. பேச முடியாது. ஏண்டா நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? நிறைய பண்ணிட்டேன். என் அம்மாவை கொன்னுட்ட. என்ன அனாதையாகிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்ட. இன்னொருத்தைய செட்டப் பண்ணிக்கிட்டு சென்னையில குடும்பம் நடத்தினேன். அதனாலதான் உன்னை கண்டாலே நான் வெறுக்கிறேன். உன்னை தவிர வேற யாருக்காவது நான் பிறந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்துட்ட. போயிங்க இருந்து போ.
சூரி அப்பா 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 என்னாச்சுப்பா அப்பா 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 என்னாச்சுப்பா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது குடிக்க அடிமையாயி உன் அம்மாவை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணு ஞாபகம் இருக்குடா. ஆனா என் தப்பையெல்லாம் நான் உணர்ந்து உன் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கலாங்கிற நேரத்துல அவன் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாடா. டேய், உன் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சானா, என்னதான் நீ எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கல, நான் செத்து போயிட்டா என் புள்ள அனாதை ஆயிடுவா, அதனால தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு என்கிட்ட சத்தியமாக்கிட்டு போயிட்டானா. சூரி, இந்த 15 வருஷமா நான் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரமா இருந்தது எவ கூடயோ சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லடா. அப்பா, உன் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற தாண்டா, உனக்காக 4 காசு சேர்த்து வைக்க தாண்டா. அப்பா சூரி, நான் சம்பாதிச்சுட்டாடா, நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். சூரி, உள்ள போய் அந்த பையன் கொண்டு வாடா. அப்பா இப்ப எதுக்கு அதெல்லாம்? தயவு செஞ்சு நான் சொன்னதை கேள்ற போய் கொண்டா. இந்த பாப்பை சூரி, இந்த பணத்தை எடுத்துட்டு நீ சென்னைக்கு போயிடு. உன் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதியா தூங்க ஒரு வீடு வாங்கிக்கப்பா. நீ வீடு வாங்குற வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத. உன் கூட பழகுற அந்த பசங்களுக்கு கூட இந்த விஷயத்த சொல்லாத. ஆஸ்பத்திரி போலாம்ப்பா, நான் கூட்டு போறவாப்பா. வேணாடா சூரி, நான் எப்படியும் போய் சேர்ந்துடுவேன். உன் அம்மா இருக்கிற இடத்துக்கு நானும் போய் சேர்ந்துடுறேன். இத்தனை நாளா நான் உன்னை கண்டுக்காம இருந்துட்டேன்னு என் மேல கோபப்படாதடா. அப்பா. தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சிடு. கண்டிப்பா நீ வீடு வாக்கணும். வீடு அது ரொம்ப முக்கியம்டா. அப்பா 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 நான் கம்மியா படிச்சிருந்தாலும் எங்க அப்பா வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் போய் தான் ஆகணும். அங்க போய் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. அதனால உங்க அப்பா திடுதுப்புன்னு அங்கேருந்து வந்தான். வந்த வேகத்திலே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான். அந்த ஆள் வேலை எதுக்கு உனக்கு குத்தானுங்க? வேலையை சாக்கு வச்சு நீ சென்னை போலான்னு பாக்குற? இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்குதுடா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கடா. நான் எங்க இருந்தாலும் என் மனசு இங்கே தானே இருக்கும். டேய் எங்களை விடுறா சூரி, முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா. சமாதானப்படுத்துறதுக்கு பையதுக்குடா. என்ன பையதுக்குன்னு கேட்டா பல்ல காட்டு போறான். என்னவென்றே புரியவில்லை. புதிதாக செய்து கொண்டிருக்கிறார். மல்லி, உனக்கு ஏதாவது தெரிகிறதா? மல்லி, தெரியல. அழாத மல்லி. நீங்க இல்லைன்னா எங்க அம்மா என்ன எவனுக்காவது கட்டி கொடுத்துரும் சூரி. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. உன் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தான். நீ என்ன கட்டிக்கலன்னா நான் செத்துருவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் சீக்கிரமா வந்துருவேன், சரியா? அடே சூரி, உன்னுடைய வாகனம் வந்து விட்டது. அது கீழே நீ படே பிரச்சனை முடிஞ்சிடும். டேய் சூரி, வண்டி வந்துருச்சுடா, ஏறுடா. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, மல்லி நாங்க பாத்துக்கறோம், நீ ஏறு. பத்திரமா இரு சூரி. பாத்துங்க மல்லி, பாத்துங்க. நான் வரேன்.